விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே மாநாட்டுல நல்லா பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் பேசுறதே இல்ல. நேத்து முக்கியமா அதிமுகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே பிஜேபியை மட்டும்தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நேத்துக்கு வந்து மறைமுகமா பேர் சொல்லாம தாக்குனாலும் ஊழல் கட்சி அப்படின்னு எல்லாம் நேத்து பேசியிருக்கிறாரு. இல்ல அதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஊழலும் தவறும் கண் முன்னாடி நடந்தா அதை தட்டி கேட்காம நான் சும்மா இருந்துருவேனா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் எத்தனையோ போராட்டம் ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கல. ரோட்டுல நின்று தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க, அங்க அவர் வரல. அவ்வளவு பிரச்சனை, திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை ஆச்சு, அப்பவும் அவர் பேசல. கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்த போதே அவர் வந்து 4 நாள் கழிச்சுதான் பேசினாரு. அவர் படம் இன்னைக்கு பிரச்சனையில இருக்கு. அதுக்காக தமிழ்நாட்டுல எல்லாரும் பேசுறாங்க, தலைவர்கள் பேசுறாங்க, மக்கள் பேசுறாங்க. அவர் பேசவே இல்லை. அப்போ ஒருவேளை அப்ப அது தப்பு இல்லைன்னு சொல்றாரா, அது சரியா நடக்குதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா? ஏன்னா அவர் கட்சியில சில தொண்டர்கள் மட்டும் அத வந்து ஆளுங்கட்சி சதி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. இவர் பேசல. அப்போ தப்பு நடக்கும் பொழுது தட்டி கடுக்காம சும்மா இருப்பனான்னு கேட்கிறவர் எல்லா விஷயத்திலும் சும்மா தானே இது வரைக்கும் இருக்கிறாரு. எப்ப அவர் பேச ஆரம்பிக்க போறாரு? இந்த கேள்வி மக்கள் கேக்குறாங்க. என்னை வந்து இங்க சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம் அப்பா உணர்வு. அப்பாவுக்கு மகனுக்கான உணர்வு. பாவம், தந்தை மகனுக்கு காற்றும் உதவி அவையிருப்ப முந்தி இருப்ப செயல் இல்லையா? அதனால அவரு அந்த ஒரு அப்பா உணர்வுல மத்தவங்களையெல்லாம் டப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் திமுகவுடைய டப்பாவே டான்ஸ் தான் ஆட போகுது. அதனால இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் அதிகமா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இந்தியை எந்த வகையிலும் நாங்க வந்து உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, காலேஜஸ் எல்லாம் நடத்துறாங்க. அங்க என்ன தேர்வு? கட்டாயமா அங்க இந்தி கத்து கொடுக்கப்படுது. முதல்ல அங்க ஒழிச்சிருட்டுமே. இந்தியை எங்கேயும் விட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவங்க நடத்துற ஸ்கூல்ல எதுக்கு அந்த இந்தியை விட்டுருக்காங்க? முதல்ல அதை எடுக்க சொல்லுங்க. எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபீஸ் எப்படி வாங்குறது? லைசன்ஸ் போனா அவங்களுடைய கடை எப்படி கட்டுறது? இன்னும் சொல்ல போனா அவங்க இந்தியா விடமாட்டோம்னு சொல்றது, அவங்க நடத்துற ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்கி எல்லா பிள்ளைகளும் காசு கொடுத்து இந்தியா கத்துக்கணும். இலவசமா யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறது தான். இதையும் சொல்றேன், நான் இந்தி திணிப்புக்கு முழு எதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடையாளம் தமிழ். நான் இந்திக்கு எதிரி கிடையாது, இந்தி திணிப்புக்கு முழு எதிரி. ஆனா அதே போல மொழி ஒன்ன வரக்கூடாதுன்னு சொல்றதும் ஒரு விதமான தீவிரவாதம் தான். அதுவும் ஒரு மொழி தீவிரவாதம் தான். விருப்பப்பட்டு நாங்க வந்து இன்னொரு மொழி கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அத கூடாதுன்னு சொல்றது. மக்கள் எல்லாரும் இப்படியே இதுக்கும் அவங்க சொல்ற இன்னொரு கொள்கைக்கும் என்னங்க வித்தியாசம்? 1000 ஆண்டுகளை எங்களை படிக்க விடல, இன்னைக்கு அதனால நாங்க வந்து பழி தீக்கிறோம்னு ஒரு சமூகத்தை பத்தி சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க வந்து இந்திய படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? அது அப்ப நீங்க சொன்னதும் போய், இப்ப நீங்க சொல்றதும் போய். இந்த முறை எதை கொண்டு வருவார்னு நினைக்கிறேன்? இல்ல, அவர் கோழி முட்டை கூட கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா? இந்த வாட்டி சிம்பாலிக்கா கோழி முட்டை கொண்டு வந்தாருன்னா அது ரொம்ப சரியா இருக்கும். அவங்க கூட்டணிக்கு இந்த வாட்டி ஏறக்குறைய அதுதான். இல்லைன்னா மண்ணு கொண்டு வரலாம். ஏன்னா மண்ணை தான் கவ போறாங்க.